நம்மளும் ஒரு 3 மணிக்கெலாம் டியூட்டி கிளம்பியாச்சு. இது 3 நாள் அவுட் ஸ்டேஷன் டியூட்டி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பக்கத்தில் இருக்கிற பொன்னமாவரத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு தான் போகிறோம். நீ நம்ம என்ன கார் ஓட்ட போகிறோம், மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் கார் தான் ஓட்ட போகிறோம். இந்த வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு, மேனுவல் கியர் தான். கஸ்டமர் வந்துட்டாங்க, நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இனிமேல். கஸ்டமர் வண்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க போல். வண்டி ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தாக கண்டிஷன் இருந்துச்சு. நாங்களும் வண்டியெலாம் துடைச்சிட்டு பல கொண்டு வந்தால் மழை வந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை போட்டு சாத்துது, ஒரு பக்கம் என்னடானா டிராஃபிக், சரியான டிராஃபிக். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நாங்கள் இப்போ எந்த வழியில் போகிறோன்னா, திண்டிவனம், விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சி போய் தான் போகிறோம். கஸ்டமர் எதுக்கு சொந்த ஊருக்கு போகிறாங்கன்னா, அங்கே ஊரில் திருவிழா, அதனால தான் போகிறாங்க. கிளைமேட் செம்ம அழகாக இருக்குது பார்க்கவே. நாங்களும் இப்போ நான் ஸ்டாப் எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா 10 மணிக்குள்ளே நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகணும். ஏன்னா பொங்கல் வைக்கிறாங்க. அதனால் நாங்களும் வண்டி எங்கேயுமே நிப்பாட்டாமல் தான் நான் ஸ்டாப்பை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். A few minutes later. நாங்களும் இப்போ திருச்சி ரீச் ஆகிட்டோம். கஸ்டமர் எங்கேயும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் வண்டி அமிர்தாசன் நிப்பாட்டிட்டேன். சாப்பிட்டு நாங்களும் ஒன்றே கிளம்பிட்டோம். நாங்களும் ஒரு 9 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வண்டியை வீட்டில் விட்டு கோயிலுக்கு நாங்களும் வந்துட்டோம். வந்தால் வேறு லெவலாக இருந்துச்சு, செம்ம கிராண்டாக தான் இருந்தது. அதேமாதிரி மற்ற ஊரில் நடக்கிற மாதிரி இங்கே சாமிக்கு தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்களாம், தேர் இந்த ஊரில் இழுக்க மாட்டாங்களாம். ஏன்னா சிலை வந்து கல்லில் செதுக்கினது கிடையாது, மண்ணில் தான் செஞ்சது. கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோவிலாக இது. இந்த மண்ணால் செஞ்ச சிலை இந்த தமிழ்நாட்டிலே இது ஒன்று மட்டும் தான் இருக்குங்களாம். பொங்கல்லாம் வேறு லெவலில் வைக்கிறாங்க.